இந்த ஊக்ஸ் ஆனது ஒரு கோடிங்நெட்டரோட அப்ளிகேஷன் ஃப்ளோவே மாற்றக்கூடியது. ஆனால் இதை நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க. ஊக்ஸுங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது முடிஞ்ச பிறகோ பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த ஊக்ஸ் ஆனது ஒரு கண்ட்ரோலர் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியோ அல்லது லோடான பிறகு நீங்கள் ஒரு சில ஆக்ஷன்ஸை பண்ணணும், ஒரு சில கோடை அது ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஊக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். இதில் அப்படி ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 விதமாக இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஒன்று ப்ரீ அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர், ரெண்டாவது போஸ்ட் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர், கடைசியாக போஸ்ட் அண்டர்ஸ்கோர் சிஸ்டம். ப்ரீ அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலருங்கிறது உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு கண்ட்ரோலர் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஊக்ஸ்க்கான ஃபைலை ரன் பண்ணணும்னு அர்த்தம். போஸ்ட் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலருங்கிறது ஒரு கண்ட்ரோலர் லோட் ஆகி ரன் ஆகி முடித்த பிறகு ரன் பண்ண வேண்டிய ஊக்ஸ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக போஸ்ட் அண்டர்ஸ்கோர் சிஸ்டம்ங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலர் மற்றும் மொத்த அப்ளிகேஷனும் ரன் ஆகி முடித்த பிறகு கடைசியாக இந்த ஊக்ஸ் ஃபைலை ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 3 கான்ஃபிகரேஷனை தான் வச்சு இப்போ நான் உங்களுக்கு ஊக்ஸை சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம 3 கண்ட்ரோலர் உருவாக்க போகிறோம். அதில் முதல் கண்ட்ரோலர் ஹோம், ரெண்டாவது கண்ட்ரோலர் அபவுட், மூணாவது கண்ட்ரோலர் கான்டாக்ட். இந்த 3 கண்ட்ரோலர்லேயும் இருக்க போகிற விஷயம் ஒரே விஷயந்தான். இந்த 3 கண்ட்ரோலருமே 3 வெவ்வேறு வியூவை காட்ட போகுது. இந்த ஹோம்ன்ற கண்ட்ரோலர் கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கோம், பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் ஹோம் அண்டர்ஸ்கோர் வியூன்னு ஒரு வியூவை லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் அபவுட் கண்ட்ரோலர் அபவுட் அண்டர்ஸ்கோர் வியூவை லோட் பண்ணியிருக்கோம். கான்டாக்ட் கண்ட்ரோலர் கான்டாக்ட் அண்டர்ஸ்கோர் வியூவை லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லோட் பண்ணுற 3 வெவ்வேறு வியூவையும் நம்ம உருவாக்கணும். ஹோம் அண்டர்ஸ்கோர் வியூ, அபவுட் அண்டர்ஸ்கோர் வியூ, கான்டாக்ட் அண்டர்ஸ்கோர் வியூ. இப்போ இந்த 3 வெவ்வேறு வியூவிலையும் 3 வெவ்வேறு ஹெட்டிங்கை நான் போட போகிறேன். ஹோம் அண்டர்ஸ்கோர் வியூவில் ஹோம் பேஜ் அப்படின்ற ஹெட்டிங், அபவுட் அண்டர்ஸ்கோர் வியூவில் அபவுட் பேஜ்ன்ற ஹெட்டிங், கான்டாக்ட் அண்டர்ஸ்கோர் வியூவில் கான்டாக்ட் பேஜ் அப்படின்ற ஹெட்டிங். இப்போ நம்மக்கிட்ட 3 வெவ்வேறு கண்ட்ரோலர் இருக்குது, 3 வெவ்வேறு வியூஸ் இருக்குது. இப்போ யூஆர்எல்ல போயிட்டு ஹோம் கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ஹோம் வியூ வரும், அபவுட் கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணால் அபவுட் பேஜ் வரும், கான்டாக்ட் கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பேஜ் வரும். இப்போ இந்த 3 வெவ்வேறு கண்ட்ரோலருக்கும் முன்னாடி நம்ம ஒரு சில வேலையை பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நம்ம ஊக்ஸை பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டரை பார்க்கலாம். அதுதான் ஊக்ஸுங்கிற இந்த ஃபோல்டர். இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலோட பேர் நான் கண்டென்ட் ஊக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டென்ட்டை மாற்ற போகிற ஒரு ஊக்ஸ் கிளாஸை தான் உருவாக்க போகிறோம். அதனால தான் கண்டென்ட் ஊக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இது எப்பவும் போல் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் தான். அதனால் நீங்கள் கண்ட்ரோலருக்குள்ளே என்ன கோட் போடுவீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். கண்டென்ட் ஊக்ஸ் எக்ஸ்டென்ஸ் CI அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர், கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும், அதுக்குள்ளே பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். அது எல்லா கண்ட்ரோலருக்கும் முன்னாடி ஒரு ஹெட்டர் கண்டென்ட்டை உருவாக்க போகுது. அதனால் ஹெட்டர் அண்டர்ஸ்கோர் கண்டென்ட் அப்படின்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ண போகிறோம். ஹெட்டிங் வெல்கம் டு தி வெப்சைட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை உருவாக்குறேன். இதுதான் எக்கோ ஆக போகுது. இந்த ஹெட்டிங்கை சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டர் கண்டென்ட் ஆனது வரணும்னா நம்மளோட கோடிங்நெட்டர் அப்ளிகேஷனுக்கு ஊக்ஸ் இருக்குது அப்படின்னு கான்ஃபிகரேஷன் மூலமாக தெரியப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஊக்ஸ்ன்னு. அப்போ உங்களுக்கு எனேபிள் அண்டர்ஸ்கோர் ஊக்ஸ்னு ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இதுக்கான வேல்யூவை நீங்கள் ட்ரூன்னு வச்சுக்கணும். அப்போ தான் ஊக்ஸ் ஆனது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குன்னு கோடிங்நெட்டர் அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கும். இதுக்கடுத்து ஊக்ஸ்க்கான கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும். அதுக்கு கான்ஃபிக் ஃபோல்டரில் ஊக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஊக்குன்ற பேரில் ஒரு அரே வேரியபிளை நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் இந்த ஊக்குக்கான கான்ஃபிகரேஷன் வேரியபிள். இந்த கான்ஃபிகரேஷன் வேரியபிளில் ப்ரீ அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர் அப்படின்ற பெயரில் நம்ம ஒரு கான்ஃபிகரேஷனை உருவாக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலருங்கிறது இந்த கண்ட்ரோலர் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ரன் ஆக போகிற ஒரு கோட். அதுக்கு நீங்கள் இந்த கண்ட்ரோலருக்கும் முன்னாடி லோட் ஆக வேண்டிய ஃபைல் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்றதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் இந்த அரேவோட கான்ஃபிகரேஷன் வேல்யூஸாக இருக்க போகுது.
இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு அரேவை கொண்ட ஒரு கான்ஃபிகரேஷன் வேல்யூஸை கொடுக்குறோம். அதுக்குள்ளே கிளாஸுன்ற பெயரில் ஒரு கான்ஃபிகரேஷன், அதில் நம்ம எந்த கிளாஸை பயன்படுத்த போகிறோம். நம்ம ஊக்ஸ் ஃபோல்டரில் உருவாக்கின கண்டென்ட் ஊக்ஸ்ன்ற ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் ஊக்ஸ்ன்ற கிளாஸை தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த கிளாஸ் நேமை இங்கே கொடுக்கணும். அடுத்த கான்ஃபிகரேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ற பேரில் இருக்கிற கான்ஃபிகரேஷன். இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் ஊக்ஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோன்றதை தான் வேல்யூவாக கொடுக்கணும். நம்ம ஹெடர் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட்ன்ற ஃபங்க்ஷனை தான் இது கால் பண்ணணும்னு சொல்லணும். அதனால் ஹெடர் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட். அடுத்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் ஆனது நம்ம கண்டென்ட் ஊக்ஸ் கிளாஸோட ஃபைலோட நேம் என்னவோ அதை கொடுக்கணும். நம்ம வச்சுருக்கிற நேம் content ooks.php இந்த தான். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா content ooks.php தான் வச்சுருக்கோம். அதனால் content ooks.php. அடுத்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் path. இந்த ஃபைல் pathக்குள்ளே நம்ம ஊக்ஸ் ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம ஊக்ஸ் ஃபைல் ஊக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. சரியா? அதனால் ஊக்ஸ்ன்னு நான் இங்கே ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் ஹோம் கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜ் கண்டென்ட்டுக்கு முன்னாடி வெல்கம் டு தி வெப்சைட்டுன்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். இது இந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அபவுட் கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலேயும் இந்த வெல்கம் டு தி வெப்சைட்ன்ற ஹெட்டிங் வந்திருக்கும். அடுத்து கான்டாக்ட் கண்ட்ரோலர், அதுலேயும் அதுக்கு மேலே வெல்கம் டு த வெப்சைட்ன்ற ஹெட்டிங் வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஊக்ஸ் நம்மளுடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணி மேலே இருக்கிற அந்த கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ண வச்சுருக்கு வியூ ஃபைலில். மொத்தத்தில் நம்ம பேஜ் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊக்ஸ் ஃபைலானது வேலை செஞ்சுருக்கு. இதுதான் இதோட முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுடைய கண்டென்ட் ஊக்ஸ்க்கான கிளாஸ்க்குள்ளே போனோம்னா அதில் வெறும் ஹெடர் கண்டென்ட்டை மட்டும் தான் உருவாக்குறோம். ஆனால் இதில் ஒரு சில கண்டிஷன்ஸையும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு யூசர் லாகின் ஆயிருக்கிறாரா இல்லையான்ற கண்டிஷனை கூட நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி சொல்லலாம். அதுக்கு எப்பவும் போல் நம்ம செஷன் லைப்ரரியை பயன்படுத்தி செஷனுக்குள்ளே ஒரு யூசரோட டேட்டா இருக்கா இல்லையான்றதை வச்சு லாகினை கண்டுபிடிச்சி சொல்லலாம். இதுக்காக செஷன் லைப்ரரியை நான் லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன். இதுக்குள்ளே செஷனில் யூசரோட டேட்டா இருக்கான்றதுக்காக செஷனில் இருக்கிற ஆஸ் யூசர் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறேன். இஸ் யூசர் லாக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி அது இருந்துச்சுன்னா யூசர் லாக்டு இன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணு. அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளவா அதில் யூசர் நாட் லாக்டு இன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணு. மேலே இந்த ஹெடர் கண்டரில் இருக்க ஹெட்டிங்கை நான் க்ளோஸ் பண்ணலை. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கு. யூசர் நாட் லாக்டின்ற ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. ஆனால் கூடவே அனேபிள் டு லொக்கேட் தி ஸ்பெசிஃபைட் கிளாஸ் session.phpன்ற ஒரு எரர் வந்திருக்கு. இது ஏன் வந்துச்சு? நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஊக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறோமா? எந்த தவறுமே இல்லையே, சரியாக தானே இந்த கோட் இயங்குது. ஆனால் அதுக்கு மீறி என்ன தப்பு நம்ம செஞ்சுருக்கோம்? இந்த ஊக்ஸ் கான்ஃபிகரேஷனில் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னது இந்த ப்ரீ அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோலருங்கிற கான்ஃபிகரேஷன் தான். இந்த கண்ட்ரோலருக்கும் முன்னாடி இந்த கோட் இயங்குறதால தான் இந்த பிரச்சனையை. கண்ட்ரோலருக்கும் முன்னாடி இயங்கினா அப்போ எப்படி உங்களுக்கு செஷன் லைப்ரரி கிடைக்கும்? ஒரு கோடிங்னேட்டரோட ஆப்ஜெக்டே உங்ககிட்ட கிட்டத்தட்ட கிடச்சிருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை போஸ்ட் அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோலர்னு மாற்றணும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா போஸ்ட் அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோலர்னால் கண்ட்ரோலர் லோட் ஆன பிறகு இயங்க வேண்டிய கோடுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டராக அலைன் பண்ணி பார்ப்போம். அலைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாக தான் வந்திருக்கு. முதல்ல வெல்கம் கண்ட்ரோலர், அதுக்கடுத்து யூசர் நாட் லாக்டின், அதுக்கடுத்து தான் உங்களுடைய கான்டாக்ட் பேஜ். இப்படி தான் கண்டென்ட் ரெடி ஆகுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். அதில் நம்ம ஃபூட்டருக்கான கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை இந்த கண்டென்ட் ஊக்ஸ் கிளாஸ்க்குள்ளே உருவாக்குறோம். அந்த ஃபங்க்ஷனோட பெயர் ஃபூட்டர் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எப்பவும் போல் ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ண போகிறோம். அதாவது கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் இது. பி டேக்கில் சென்டராக அலைன் பண்ணி காப்பிரைட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை காமிக்கிறேன். இதுதான் ஃபூட்டரில் வரப்போகிற கண்டென்ட்டாக இருக்க போகுது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யணும்னா நம்ம ஊக்ஸ் கான்ஃபிகரேஷன் இன்னொன்று கொடுக்கணும்.
இது கிட்டத்தட்ட மேலே இருக்கிற அதே கான்ஃபிகரேஷன் மாதிரி தான். நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த இடத்துல ஹெட்டருக்கு பதில் ஃபூட்டர் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட். இப்போ இந்த ஃபூட்டர் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட் ஆனது போஸ்ட் கண்ட்ரோலர், அதாவது கண்ட்ரோலர் லோட் ஆனோடனே ரன் ஆக போகுது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் டு த வெப்சைட் டெக்ஸ்ட் போயிடுச்சு. அதுக்கு பதில் ஃபூட்டரில் இருக்கிற கண்டென்ட் மேலே வந்துருச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா போஸ்ட் கண்ட்ரோலரானது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம போட முடியும். நம்ம 2 தடவை இங்கே போட்டிருக்கிறதால 2வது கான்ஃபிகரேஷனை அது எடுத்துக்குது. இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம ஃபூட்டர் கண்டென்ட்டை கடைசியில் தான் கொண்டு வர போகிறோம். அதுக்கு போஸ்ட் அண்டர் ஸ்கோர் சிஸ்டம் அப்படின்னு இந்த கான்ஃபிகரேஷனை மாற்றிக்கலாம். இப்போ இது கண்ட்ரோலர்லாம் லோட் ஆகி முடித்து கண்டென்ட்டை ஜென்ரேட் ஆகி முடித்து அதுக்கடுத்து கடைசியாக உங்களுக்கு ரன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட போஸ்ட் அண்டர் ஸ்கோர் சிஸ்டம்ங்கிறது இந்த கோடிங்நெட்டரோட அப்ளிகேஷன் எல்லாம் ரன் ஆகி முடித்த பிறகு கால் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த இடத்துல நம்ம போஸ்ட் அண்டர் ஸ்கோர் சிஸ்டம்னு கொடுத்துருக்கோம். ஆக போஸ்ட் அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோலர் மற்றும் போஸ்ட் அண்டர் ஸ்கோர் சிஸ்டம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஊக்ஸை பலவிதமாக பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு நான் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தத்தில் ஊக்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் முடித்தோடனே டெஸ்டிங் பண்ணுவோம். ஆனால் அதில் யூனிட் டெஸ்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த யூனிட் டெஸ்டிங்கை இந்த கோடிங்நெட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோ தான் இந்த கோடிங்நெட்டர் கிராஷ் கோர்ஸோட கடைசி வீடியோ.